புட்டு கடலைக்கறி பண்ணலாமா? இன்னைக்கு நான் சிவப்பரிசி புட்டு தான் எடுக்கிறேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டு உப்புக்கு நல்லா புதுன்னு நம்ம பரட்டி வைக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஒரு 1/2 hour நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 hour வச்சிட்டோம்னா நல்லா புட்டு சாஃப்ட் ஆயிரும். 6 நாளும் நல்லா புட்டு சாஃப்டா இருக்கும். ஈஸியா கடலைக்கறி பண்ணலாம். நிறைய மெத்தட் இருக்கு, பட் என் ஸ்டைல்ல ஈஸியா ஒரு கடலைக்கறி பண்ணலாம். நான் இன்னைக்கு வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கிறேன். அது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். நான் பேஸ்ட் இருக்கிறதுனால நான் பேஸ்ட் ஒரு 1/2 teaspoon போட்டுக்கிறேன். அப்புறம் தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா அதுலேயே வதக்கி ஆற விட்டுறேன். இது தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் நல்லா ஆற விட்டுட்டு இதை மிக்சியில நம்ம பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் புட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊறி இருக்கும். அதை நம்ம நான் குழாய் இருந்தால் நீங்கள் புட்டு குழாயில் வைங்க. நான் ஸ்டீமரில் இன்னைக்கு வைக்க போகிறேன். ஸ்டீமரில் இந்த பவுலில் நான் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கடலைக்கறி செய்யலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டு சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டல், வெள்ளை சுண்டலையும் நம்ம போட்டு அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக நான் கரம் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு சக்கரை, தேங்காய் போட்டு சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, கடலைக்கறி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.